ரைட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஏசியாக்கு முடிஞ்சது அப்படியே கம்ப்ளீட்டாக ஐபிஎல் சைடு போக போகிறோம். இந்த மாதம் ரொம்ப க்ரூஷியல் மாதம். இந்த மாதத்தோட 20 அதாவது தீபாவளி டைமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் 5லிருந்து 7 மணிக்குள்ள அந்த ரிட்டன்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது எல்லா டீமும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கிற நியூஸ் தான் வந்துருக்கு. ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான். போன தடவையும் இதே மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் தான் ரிலீஸ் பண்ணாங்கிற விஷயம் நமக்கு தெரியும். இப்போவும் அதைத்தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அந்த ரீடைன் அண்ட் ரிலீஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதை தொடர்ந்து ஆர்சிபி டீம் ஃபார் சேல்னு சொன்னாங்களே, அது உண்மைதானா அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்டோபர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் அப்படின்னு சொன்னோம். கிரிக்கெட் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக இந்த டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு இந்த ட்ரேட் விண்டோ அப்படிங்கிறது ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறமும் ஒரு சில ட்ரேட் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்ஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளில் க்ளோஸ் பண்ணி வச்சிருவாங்க. அண்ட் ஆஃப்டர் ஆக்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனில் இருக்கும் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு நடுவில் ரொம்ப க்ரூஷியலாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா அந்த ரிட்டன்ஷன் லிஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தடவை அதாவது மெகா ஆக்ஷன் வரும்போது ஒரு மாதிரியான ரிட்டன்ஷன் லிஸ்ட் இருக்கும். அண்ட் மினி ஆக்ஷன் வரும்போது ஒரு மாதிரியான ரிட்டன்ஷன் லிஸ்ட் இருக்கும். மினி ஆக்ஷனுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. எவ்வளோ பேர் வேணாலும் ரீடைன் பண்ணிக்கலாம், ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாலுமே இந்த தடவை 120 கோடியா பட்ஜெட்டையும் அவங்க போன தடவை மெகா ஆக்ஷனுக்கு இன்க்ரீஸ் பண்ணதுனால மேபி இந்த தடவை கொஞ்சம் அதாவது ஒரு 8லிருந்து 9 பிளேயர் இல்லை 10 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு லிமிட் அப்படிங்கிறத செட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எல்லாமே நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதை தாண்டி லிஸ்ட் எப்போ வரக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னா போன தடவை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஃபெஸ்டிவல் டைம்ல தான் வந்திருக்கு. தீபாவளி டைம்ல 100% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பா இந்த அக்டோபர் மந்த்துக்குள்ள முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் அவங்க சைட்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே, மும்பை எல்லா டீமுடைய ரிட்டன்ஷன் லிஸ்ட்டுமே பக்காவாக வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த அக்ஷன் மட்டும்தான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ரிட்டன்ஷன் லிஸ்ட், ரீடிங் பிளேயர்ஸ், ட்ரேட் விண்டோ அப்டேட் இது எல்லாமே லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் மேலே ஆர்வம் அப்படிங்கிறது கூடி இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லி ஆகணும். வேற வழியே இல்லை கைஸ். இது மூலியமா டெஸ்ட் கிரிக்கெட் அழிவை நோக்கி செல்கிறதான்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ஆடியன்ஸ் கூட வரல. இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடக்குதுங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியல. சரி ஓகே, அதை நான் இன்னொரு வீடியோவில் கழுவி ஊற்றிக்கிறேன். ஓகேவா? அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஆர்சிபி டீம் ஃபார் சேல் ரொம்ப நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம் இதுதான். நான் 2-3 நாள் வீடியோ போட முடியல. ஃபெஸ்டிவல்ஸ் நிறையா வெளியிலலாம் போயிட்டு இருந்ததுனால போட முடியல. பட் இப்போ ரொம்ப குரூசியலான விஷயம். ஆர்சிபி டீம் ஃபார் சேல் அப்படிங்கிறது உண்மையான்னு கேட்டால் எஸ், 100% உண்மைதான். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போதைக்கு ஆர்சிபி டீம் தான் ஹை வேல்யூ இருக்கக்கூடிய ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு மறுபடியும் நிறைய டீம்ஸ் எல்லாம் கிடையாது. அதாவது ஒரு மும்பை எடுத்துக்கோங்க, ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துக்கோங்க. இவங்க 2 பேருமே பல ஃப்ரான்ச்சைஸ் வச்சிருக்காங்க. ஒரு டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஜோபக் சூப்பர் கிங்ஸ் விளையாண்டுருக்காங்க. அதே மாதிரி எம்ஐ எமிரேட்ஸ் ஆகட்டும். அது மட்டும் இல்லாமல் எல்லா லீக்லையுமே ஒவ்வொரு டீம் வச்சிருக்காங்க. கேகேஆர் ஆல்சோ நிறைய டீம் வச்சிருக்காங்கிற விஷயம் தெரியும். ஆனால் ஆர்சிபி ஒரு சிங்கிள் ஃப்ரான்ச்சைஸ் இது மட்டும்தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த டீமை இப்போ சேல் பண்ண போறாங்க, இன்னொருத்தர் வாங்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 15,000 கோடி மதிப்பு ஆர்சிபியோட வேல்யூ. 15லிருந்து 18க்குள்ள சேலுக்கு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ பேசிட்டு தான் இருக்காங்க. நீங்க ஜஸ்ட் ஆர்சிபி சேல் நியூஸ் போட்டீங்கனாலே தெரியும். இதனால டீமுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை. ஓனர்ஷிப் மட்டும்தான் கைஸ் மாறும். மற்றபடி வேற எதுக்குமே நீங்க பயப்பட தேவையே கிடையாது. நிறைய பேர் ஐயோ டீமே மாறிடுச்சு, மொத்தமாக கலைச்சிருவாங்களா, அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி மாத்திடுவாங்கன்னு கேட்டால் கிடையாது. ஜெர்சி எல்லாமே சேமா இருக்கும். மேபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருங்கிற நேமை வேணா சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் ஆர்சிபிங்கிறது அவங்களுக்கு ஹை வேல்யூ செட் பண்ணக்கூடிய நேம். அதனால அதையும் அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இதையும் வேற ஏதாவது மாற்றி வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த டீமே நிறைய பேருக்கு பிடிக்காம போயிடும். வாங்கக்கூடிய அந்த பையர் எப்படி பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணாதான் இந்த ஃப்ரான்ச்சைஸை நம்மளால காப்பாற்றிக்க முடியுங்கிற மாதிரி தான் யோசிப்பாரு. அதனால நேம் மாறுறது, ஜெர்சி மாறுறது இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஓனர்ஷிப் மட்டும் மாறும். இது மூலியமா ஒரு சில விஷயங்கள் மாறும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. 15,000 கோடி இந்த டீமுடைய மதிப்பு. பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ். ஆனால் சேல் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான். ஆனால் எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல. மேபி தள்ளி போடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆக்ஷனுக்கு முன்னாடி, ஆக்ஷனுக்கு ஆஃப்டரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் சேல் அப்படிங்கிறது நடக்க போறதா ரிப்போர்ட் அப்படிங்கிறது பக்காவா சொல்லியிருக்காங்க. இது போக நெக்ஸ்ட் விராட் அண்ட் ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியா கூட மேட்சஸ் அப்படிங்கிறப்ப வந்துருவாங்க. அவங்கள பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி ஆகணும். அதே டைம்ல தான் ஆப்ஷனும் வரும். விராட் வந்ததுக்கப்புறம் அவரு கூட டிஸ்கஸ் பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். அவரும் கணக்கில் வச்சுட்டு டிகேவும் கணக்கில் வச்சுட்டு ஆர்சிபி ஒரு பிளான் பண்ணலாம். எம்எஸ் தோனி அண்ட் கோ சிஎஸ்கே ஒரு பக்கம் பிளான் பண்ணலாம். யாரெல்லாம் எடுக்கலாம், யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பக்காவான பிளானிங் நடக்கும். இது எல்லா லிஸ்ட்டுமே நமக்கு அக்டோபர் 20 to 22 இதுக்குள்ள நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறதுல ஒரு துளி மாற்றமே கிடையாது. அதிலிருந்து 1 or 2
2 வீக்ஸ் முன்னாடி ஐ மீன் நான் நெக்ஸ்ட் வீக் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரத்தில் இந்த ட்ரேட் பில்ட் அப்டேட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதாவது யாராவது வாங்கியிருந்தா கூட இந்த பிளேயர் வந்துட்டு எங்கள் டீமில் இணையறாரு அப்படிங்கிற மாதிரி வெல்கம் போஸ்ட் போட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ரீட்டிங் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸோட லிஸ்ட் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேச போகிறது எந்தெந்த டீம் வந்துட்டு யார் யாரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ரீட்டைன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா ஃப்ரான்ச்சைஸுமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. லியாம் லிவிங்ஸ்டன் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக தேவ்தத் படிக்கல் ஆர் ரொம்ப முக்கியமாக மயங்க் அகர்வால், இந்த 2 பேர் மட்டும் தான். 2 பேரில் யாரோ ஒருத்தர். ஸோ இது போக பவுலிங் யூனிட்லேருந்து யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறதையே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சிஎஸ்கே அண்ட் மும்பை எல்லா ஃப்ரான்ச்சைஸுக்குமே தனித்தனியாக செப்பரேட் வீடியோ அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. அதுக்கு எல்லாருமே தொடர்ந்து இணைஞ்சிருக்கேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.